Hi everyone, Akshara. So இன்னைக்கு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போறது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ. மார்னிங் டைம்ல நம்ம செய்யக்கூடிய பியூட்டி ஹேக்ஸ் தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன். ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்றதுக்கு இந்த பியூட்டி ஹேக்ஸ்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. ஈஸியான ஒரு மார்னிங் பியூட்டி ட்ரிங்க்னா வந்து பார்த்தீங்கன்னா இது க்ரீன் டீ தான். ரொம்ப எஃபர்ட்லாம் எடுக்க தேவையில்லை. டீ பேக்ஸ் வச்சுருந்தாலே போதும், ஈஸியான இந்த டீ வந்து பண்ணிடலாம். ஸ்கின்னை வந்து நல்லா யங்காக இருக்கிறதுக்கு, ஃபர்மாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் நம்ம வந்து வெளியில் க்ரீம்ஸ் எல்லாமே போட்டிருந்தாலும் இது மாதிரி இன்டர்னல் ஹெல்த் நம்ம வந்து பார்த்துக்கிட்டா தான் வந்து ஓவராலாக ஸ்கின் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். க்ரீன் டீயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. எக்கச்சக்கமான பியூட்டி பெனிஃபிட்ஸ் இருக்குது க்ரீன் டீயில். அதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஆக்னே தான். உங்கள் ஆக்னே இஷ்யூஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் க்ரீன் டீ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாடியில் இருக்க டாக்ஸின்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணும். வெறும் க்ரீன் டீ மட்டும் கிடையாது, எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சர்லேருந்து வந்த எந்த ஃபுட்டாக இருந்தாலும் நீங்கள் மார்னிங் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ், நீங்கள் எதானும் ஃப்ரூட் வந்து சாப்பிட்லாம். மோஸ்ட்டாக ப்ரிஃபரபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுங்க. சில ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜூஸ் மாதிரி போடணுமே அவசியம் இருக்காது, ராவாகவே நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் சாப்பிட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் நேச்சரில் இருக்க ஃபுட்டை வந்து கனெக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்கள் பாடி வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் நல்லாவே இருக்கும். ஸ்கின் அண்ட் ஹேர் எல்லாத்துக்குமே வந்து நல்லது. அண்ட் க்ரீன் டீ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஆப்ஷன். செகண்ட் ஹேக் வந்து ஐசிங். ஃபேஸ் ஐசிங் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இது மாதிரி ஒரு ஐஸ் ரோலர் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அப்படியே வந்து ஐஸாக ஃபார்ம் ஆகிடும். சம்மர் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. நான் ஆல்ரெடி வந்து ஃபில் பண்ணி ஐஸாக வச்சுருக்கேன், அதை நான் காமிக்கிறேன். ஸோ இதுவே நீங்கள் தண்ணிக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் கூட வந்து யூஸ் பண்ணலாம், அதுவும் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது யாருக்கு ரொம்ப பெனிஃபிட் தரும்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களுக்கு தான். ஆக்னே வராமல் பார்த்துக்கும், ஆக்னேயும் ப்ரிவெண்ட் பண்ணும், ஃபேஸில் இருக்க பஃபினஸ் ரெடியூஸ் பண்ணும், அண்ட் ஸ்கின்னையும் வந்து நல்லா க்ளோயிங் ஆக்கிடும். ஸோ மார்னிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் பியூட்டி ஹேக் வந்து அண்டர் ஆர்ம் ஸ்மெல் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வந்து க்ரீன் டீ தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். க்ரீன் டீ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தனியாக வந்து பேக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேக்ஸை நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்க திக்கான க்ரீன் டீ வந்து அண்டர் ஆர்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த டீ பேக்கை. அப்போது டீ பேக் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட திக்கான ஒரு எக்ஸ்ட்ராக்ட் வரும் உங்களுக்கு, க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து நீங்கள் ஒரு காட்டன் பேட் மூலியமாக உங்கள் அண்டர் ஆர்ம்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வெறுமே அண்டர் ஆர்ம்ஸ்க்கு மட்டும் கிடையாது, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் ரொம்ப வந்து ஸ்டிங்க் ஆகும், அவங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஜஸ்ட்டு 5 minutes அப்ளை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ப்ராப்பரான க்ளீனான ஒரு ஷவர் எடுத்துக்கோங்க. அண்ட் ஷவர் ஜெலுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்வாலாஜிக்காவோட ரேடியன்ஸ் ப்ளஸ் ஸ்குவிஷி ஷவர் ஜெல். இதில் வந்து வாட்டர்மெலன் ப்ளஸ் நயாசினிமைட் இருக்குது. ஸோ அது வந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். இந்த ஷவர் ஜெல்லோட டெக்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட் ஜெல் டெக்ஸ்டரில் இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா கிளென்சிங் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங் ஃபீல் கொடுக்கும், அண்ட் ஸ்கின்னையும் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும். அந்த பீட்ஸ் இருக்கனால ஸ்கின்னுக்கு நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸும் வரும் அந்த பீட்ஸ்லேருந்து. நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் வேரியண்ட், அதனால் ஒரு ஃப்ரூட்டி ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்மெல்னாலே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா சாஃப்டாகவும் ஆக்கும் அண்ட் ஸ்மூத்தாகவும் ஆக்கும். அக்வாலாஜிக்காவோட தீமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார் ஆல் பர்பஸ். இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீகன், க்ரூவல்ட்டி ஃப்ரீ அண்ட் க்ளீன் பிராண்ட். இந்த ஷார்ஜெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Akshara 2023 கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் உங்களுக்கு 20% ஆஃப் கிடைக்கும் அக்வாலாஜிக்கா சைட்டில். அண்ட் இதே ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் நைக்காலையும் அவைலபிளாக இருக்குது. பியூட்டி ஹேக் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங் தான். ஸோ இதுக்காக நீங்கள் ஜஸ்ட்டு ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணால் போதும். மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் மைல்டு கிளென்சர் யூஸ் பண்ணால் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. மைல்டான கிளென்சர் இல்லாதவங்க ரோஸ் வாட்டர் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்லேருந்து அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் எடுத்துரும், ப்ளஸ் ஸ்கின்னையும் வந்து நல்லா சாஃப்ட் ஆக்கிரும். நான் ஏன் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா மார்னிங் டைமில் அவ்வளோ டஸ்ட்டு பொல்யூஷன்லாம் உங்கள் ஃபேஸில் இருக்காது. ஏன்னா நீங்கள் நைட் டைமே வந்து உங்கள் நைட் டைம் ஸ்கின் கேர்லாம் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ மார்னிங் டைமில் இது மாதிரி ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க சின்ன சின்ன டர்ட் இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். இதனால் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். சிம்பிளாக இப்போ வந்து க்ளோயிங் ஸ்கின்காக ஒரு ஃபேஸ் பேக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ இருக்குல்ல, அதோட பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். ஆவாரம் பூ பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லது இது. ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் நான் வந்து லிக்ரிஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். அதிமதுரம்னு சொல்லுவாங்க. இதுவும் நாட்டு மருந்து கடையில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்கும்.
2 இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டி தான். இது பேஸ்ட்டாக பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான ஃபேஸ் பேக், ஆனால் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கப்புறம் நம்ம வந்து இது அப்ளை பண்ணிக்கலாம். ஆவாரம் பூ பவுடர், அதுக்கப்புறம் இந்த லிக்ரிஸ் பவுடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் இருக்க டேன் ரிமூவ் பண்ணுறதுக்குமே இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் எக்ஸஸ் ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணணும். அந்த ஆவாரம் பூ பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் ரொம்ப எண்ணெய் வழிகிற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸஸ் ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். ஸ்கின் நல்லா ப்ராப்பராக கிளென்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு க்ளீனான ஒரு ஃபேஸ் பேக் இது. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிடுங்க. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம். எவ்ரிடே இந்த ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்டர்னேட்டிவ் டேஸ் கூட நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். ஸ்கின் நல்லாவே ப்ரைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக நீங்கள் ஜஸ்ட்டு தண்ணி இருக்குல்ல ஃபுல் ஃபேஸ்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஈரமான ஸ்கின்னில் நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் போடுற மாய்ஸ்சரைசர் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸ்கின் நல்லா சாஃப்டாக ப்ளம்ப்டாக இருக்கும். அண்ட் எவ்ரிடே பேஸஸ்க்கு மாய்ஸ்சரைசர் டெஃபினட்டாக அப்ளை பண்ணணும். ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கும், ஹைட்ரேட்டடாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோவா அந்த சுருக்கம்லாம் ஈஸியாக வராது ஃபேஸில். ஸ்கின்னில் இருக்க இந்த மாய்ஸ்சர் தான் நம்மளுக்கு ஃபேஸ்க்கு அந்த க்ளோவாக தெரியும். ஸோ அதனால் எவ்ரிடே நீங்கள் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்க ஃபீல்லாம் வராது, கரெக்டாக செட் ஆகும். நெக்ஸ்ட் நான் வந்து லிப் கேருக்காக ஒரு ஹேக் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இது மாதிரி டவல்ஸ் வந்து மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். இது வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஜென்டலாகவும் இருக்கும், நல்லாவும் ஸ்க்ரப் பண்ணும். ரொம்ப ஹார்ஷாக தேய்க்காமல் ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு லிப் பேக் மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் இல்லைனா நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லிப்ஸை நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஹைட்ரேட்டிங்காகவும் வச்சுக்கும். அண்ட் ரெகுலராக வந்து லிப் பாம் அப்ளை பண்ணணும். இதெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நார்மல் பேஸஸ்க்கு SPF இருக்க மாதிரி லிப் பாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸ்கின்னுக்காக நம்ம எப்படி சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி லிப்ஸுக்காக வந்து நீங்கள் SPF இருக்க மாதிரி லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிப்ஸ் வந்து டார்க்காக ஆகாது, பிக்மெண்டடாகவும் இருக்காது. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. உங்களுக்கு வேறு எதாவது வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் வந்து ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோஸ் போடும்போது. And until I meet you next, Akshara saying bye bye and take care of yourself. Bye.